அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் அவர் தினமும் 5 முறை குளிக்கிறார் என்றால் அவருடைய உடலில் அழுக்கு இருக்குமா என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களிடம் கேட்க, அவருடைய உடலில் சிறிதளவும் அழுக்கு இருக்காது என்று தோழர்கள் பதிலளித்தனர். இது 5 நேர தொழுகைகளுக்கு உதாரணமாகும். தொழுகையின் மூலம் அல்லாஹ் பாவங்களை அகற்றி விடுகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 528. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ந்து குளித்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதருக்கு உடலில் அழுக்கு இல்லாத நிலை ஏற்படுவது போன்று தொழுகையின் மூலம் அடியானுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன என்பதை உதாரணத்தின் மூலமாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். ஒரு மனிதர் தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதன் மூலம் அந்த தொழுகைக்கான நன்மை அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படுவதோடு தொழுகையின் மூலம் பாவங்களும் அழிக்கப்படுகின்றன என்ற சுப செய்தியை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். உலகில் பாவம் செய்யாத எந்த ஒரு மனிதரும் இல்லை. ஒவ்வொருவரும் தாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரம் தேடும் விதமாக தொழுகையை முறையாக நிறைவேற்றுவது அவசியம் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.